நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. திலீப் இப்பதான் எனக்கு கால் பண்ணாருமா. அவர் என்ன சொன்னார்னா, அவரோட அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா. அவங்க நம்ம அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இப்பவே பார்க்கணுமா? சவிதா இப்பவா? இப்ப எப்படி உன் கூட வருவாங்க? இப்போ உன் அண்ணியோட பாராட்டு விழாக்கு நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோமா? முன்ன பண்ண நாளைக்கு போய் அவங்கள பார்க்கலாம். நான் வேணா அவங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன். என்ன சொல்றேன்? இல்லப்பா சூர்யா, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. அவங்க எப்ப கூப்பிடுறாங்களோ நம்ம அப்பதான் போகணும். அவங்க கோவப்படுறதுக்கு நாம அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுத்துடக்கூடாது. நாங்க போய் தான் ஆகணும். இங்க பாரு சூர்யா, நீ எதுக்காக இப்படி சோகமாயிட்ட? நாங்க எல்லாரும் வரலன்னா என்ன, சந்தியாவோட அண்ணன் பாராட்டு விழாவுக்கு வருவார்ல, அதனால கவலைப்படாத. அம்மா, திலீப்போட அம்மாவை அண்ணியோட பாராட்டு விழாக்கு வர சொல்லி கூப்பிடலாம்ல? ஒரே நேரம் 2 வேலையும் முடிஞ்சிடும்ல. நீங்க பாராட்டு விழாக்கு போயிட்டு வந்துடலாம், அப்படியே அவங்க கிட்டயும் பேசிடலாம். என்ன மோகன், நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல குறியா இருக்கியா? நாளைக்கு ஒருவேளை இவளோட மாமியார் இவகிட்ட வந்து உன்னோட அண்ணி ரொம்ப தைரியமானவங்கன்னு சொன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு இவ, அத்தையம்மா என்கிட்டயும் நிறைய திறமை இருக்கு, கவலைப்படாதீங்க, என்ன மாதிரி யாரும் சமைக்க முடியாதுன்னா சொல்லுவா. இவளுக்கும் ஒன்னும் தெரியாது. ஏ சவிதா, முதல்ல சீக்கிரம் உள்ள போய் துணியை மாத்திட்டு தயாராயிட்டு வா. சத்யா, ஒன்றும் இல்லை சந்தியா, நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. நான் திலீப் கொடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையிலேருந்து கொண்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சரி சூர்யா. கஸ்தூரி, அக்கா வீட்டுக்கு போய் அப்பளம் போட உதவி பண்ண. அத்தை போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சந்தியாக்காவையும் ஏதாவது பண்ணி தடுக்கணும். அவங்கள பாராட்டு விழால கலந்துக்க விடாம பண்ணணும். என்னங்க சந்தியா, அம்மா அப்பாவும் கிளம்பிட்டாங்க. நம்ம உடனே கிளம்புறது நல்லது. அந்த பாராட்டு விழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு கஸ்டமருக்கு இந்த ஸ்வீட் சாம்பிளை கொடுக்கணும். அது ரொம்ப சின்ன வேலை தான். நீங்கள் அது வரைக்கும் உங்கள் அண்ணா அண்ணி கூட பேசிட்டுங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். வாங்க. என்னாச்சு மீனாட்சி? அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் எலுமிச்சை தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஆனா ஆனா எப்படின்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அப்படியே ஏதோ நான் டாக்டர் கொண்டு ஃபோன் பண்றேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் எலுமிச்சை தண்ணி குடிச்சேன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, நீ உன்னோட ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரேன், வா. இந்தா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் முன்ன விட பரவாயில்ல. ஹலோ. சூர்யா. ஆகாஷ் சொல்லுங்க. ஆகாஷ், 2 பேரும் எங்க இருக்கீங்க? நாங்களா? நாங்கள் ஏதோ கிளம்ப போகிறோம்.
இன்னும் என்ன ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். சரி சரிங்க. சரி. நீங்க நினைச்சது நடக்காது. 5 நிமிஷம் இல்லை, 5 மணி நேரம் ஆனாலும் இவங்களை அந்த பாராட்டு விழாக்கு போக விடாம நான் பண்ணுவேன். சந்தியாக்கா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு இப்போ முன்ன விட பரவாயில்ல. அதுவும் இல்லாம என்னால எதுக்கு நீங்க 2 பேரும் நேரத்தை வீணாக்கணும்? மீனாட்சி, உனக்கு எதுவும் இல்லைல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. கொஞ்சம் கவனமா இரு, சரியா? எனக்கு மீனாட்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல, அதனால யாராவது கொஞ்ச நேரமாவது அவ கூட இருக்கிறதா சரிங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க யாரோ கஸ்டமரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் அந்த வேலையை முடிங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரி சந்தியா, தயவு பண்ணி நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே வந்துருங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சூர்யாவும் சந்தியாவும் வந்தாச்சு. ஓ அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிஸ்ஸஸ் சந்தியா வரலையா? சந்தியா சந்தியா இன்னும் இங்க வரலையா? அது வந்து எனக்கு ஒரு வேலை இருந்தனால நான் முன்னாடி கிளம்பிட்டேன். சந்தியா நேரம் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினச்சேனே. ஒரு நிமிஷம் இருக்கு சார், நான் உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சரி, கால் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உனக்கு எப்படி இருக்கு மீனாட்சி? முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் போட்ட பால் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் உடனே போய் பால் எடுத்துட்டு வரேன். மீனாட்சி, பால் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சா? பரவாயில்ல, விடுங்கக்கா. நீங்க கிளம்புங்கக்கா. ஏற்கனவே என்னால உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுலக்கா. எனக்கு பால் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல, பால் கடை பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லக்கா, பரவாயில்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா சந்தியாக்கா, ஹலோ சந்தியா. என்ன சந்தியா, நீங்க கிளம்பலையா? இங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் சந்தியா, நீங்க உடனே வாங்க. என்னங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல நான் அங்க கிளம்பி வந்துடுறேங்க. சீக்கிரம் வாங்க சந்தியா. சரிங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சா? டிஎஸ்பி சார், நீங்க மன்னிக்கணும். வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத வேலை, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்தியா கிளம்பி வந்துடுவாங்க. மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை சூர்யா. அதுவும் இல்லாமல் நம்ம சீஃப் கெஸ்ட் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருவார். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சார். சூர்யா, அது வந்து
அந்த பேப்பரை படிச்சிங்களா? எந்த பேப்பர்? ஓ அதுவா, நான் படித்தேன். ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். சூர்யா அந்த லெட்டரை படிச்சாரா? ஆனால் ஏன் இப்படி ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காரு? பாத்தீங்களா மிஸ்ஸஸ் சந்தியா மறுபடியும் பெண்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பாத்தீங்களா இந்த பாம் எடுத்துட்டு அவங்க எப்படி ஓடினாங்கன்னு. வணக்கம் சூர்யா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். மீனாட்சி, இந்தா பாத்து, ரொம்ப சுடுது. சந்தியா அக்கா, கூட பிறந்த அக்கா மாதிரி என்ன நல்லா கவனமா பாத்துக்கிறீங்க. என்னால பாவம் உங்களுக்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுக்கா, உங்களுக்கும் அழகா ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இப்போ கிளம்புங்க அக்கா. சரி. மீனாட்சி, ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ உடனே அவரோட செல்லுக்கு கால் பண்ணு. சரி. சந்தியாக்கா, இந்த பால் ரொம்ப சூடா இருக்கு. தயவு செஞ்சு போகும்போது ஒரு பாத்திரம் மட்டும் தரீங்க? இரு, நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பாலை கூட ஒழுங்கா கலந்து தர தெரியாது. ஏன் சந்தியா வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? கஸ்தூரி பத்தின ரிப்போர்ட் எப்போ நம்ம கிட்ட வந்ததோ அப்ப இருந்து சந்தியா அந்த கேஸ்க்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சூப்பரான பாயிண்ட் எல்லாம் பிடிச்சாங்க. நம்ம கூட அந்த பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டோம். உண்மையிலேயே அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கணும். மீனாட்சி, இந்தா இத புடி. ரொம்ப நன்றிங்க அக்கா. சந்தியா அக்கா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய நாள் இல்ல? ஆனா உங்களால இன்னைக்கு என்னால தானக்கா போக முடியாம போயிடுச்சு. இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு. அதெல்லாம் எதுவும் இல்ல மீனாட்சி, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அதுவும் இல்லாம நான் அங்க குறுக்கு வழியில போனேன்னா ஒரு 10 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துருவேன். அப்போ நீங்க கிளம்புங்க அக்கா. சரி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாருங்க அக்கா, பால் ரொம்ப சூடா இருந்ததுனால கை தவறி கீழே விழுந்துருச்சு. நீங்க வேற இப்ப போகணும். இது எல்லாத்தையும் நானே இப்ப சுத்தம் பண்ணி. இல்ல வேண்டாம் மீனாட்சி, நீ எழுந்துரு. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிறேன். பாத்து. ரொம்ப வேகமா எல்லா வேலையும் செய்றாங்க. எனக்கு என்னமோ பெரியவர் தான் கால் பண்றாருன்னு தோணுது. எல்லாம் என்னாலதான். இன்னைக்குன்னு பார்த்துதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போகணுமா? பாவம் பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாருல்ல. அவரு போன் பண்றாருக்கோ. நான் போய் பாக்குறாரு. எவ்வளவு நேரம் ஆக்ட் பண்றது எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு. ஹலோ சந்தியா, ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, ஏன்னா சீஃப் கெஸ்ட் பத்திரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் வரணும். உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேங்க. இன்னும் 5 நிமிஷமா? சரி சந்தியா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிங்க, நான் வந்துடுறேன். சந்தியாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு என்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. பால் வேற கீழே கொட்டிடுச்சு. தயவு செஞ்சு மாத்திரை மட்டும் எடுத்து கொடுங்க. நான் அதை போட்டுக்கிறேன். அதை சாப்பிட்டா சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். என் மாத்திரை ரூம்ல இருக்குக்கா. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
நான் இப்ப என்ன செய்யறது? இவங்க அங்க போக கூடாதே. இந்த சந்தியாவை முதல்ல டாக்டரை மாத்தணும். என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்களா? மீனாட்சி, இந்த உன்னோட மாத்திரை டப்பா. சரி, நான் கிளம்புறேன் மீனாட்சி. சந்தியாக்கா, ஒரு நிமிஷம்க்கா. இதுல இத்தனை மாத்திரை இருக்கு. இதுல வாந்தி வராம இருக்கிறதுக்கு எந்த மாத்திரையை போடணும்னு எனக்கு தெரியலையேக்கா. நான் படிக்கலல்ல. நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? இந்தாங்கக்கா. இப்ப நான் என்ன பண்றது? உங்களுக்கு நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. நீங்க கிளம்புங்கக்கா. நான் இப்படியே இந்த மெத்தையில எதுவுமே பண்ணாம உட்காந்துக்கிறேன். இல்ல மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு உடனே டேப்லெட் எடுத்து கொடுக்குறேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சந்தியாக்கா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு இங்க பாராட்டு விழா நடக்க போகுது. இந்த பாராட்டு விழாவோட சீஃப் கெஸ்ட் இங்க வந்துட்டாரு. இப்போ வந்துடுறேன் சார். ப்ளீஸ் கம். ஹலோ சார். ப்ளீஸ் கம் சார். சூர்யா, சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டாரு. ஆனா சந்தியா இன்னும் வரலையே. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சரி. ஒரு தடவை எங்க அம்மா வீட்டுல எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப கூட அவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கலக்கா. ஆனா நீங்க எனக்கு ஃபோன். ஹலோ சந்தியா, இன்னும் நீங்க கிளம்பலையா? சந்தியா, இங்க சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. சந்தியா, என்னங்க, நான் இப்போ உடனே கிளம்பிடுறேன். எப்படியாவது 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேங்க. 10 நிமிஷத்துல போயிடுவீங்களா? நான் எப்படி போக விடுவேன்? எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சந்தியா. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, இதான் மாத்திரை. இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த தண்ணி. தண்ணி கொடுங்கக்கா. பாராட்டு விட எனக்கு தான் நடக்கணும். என்னமா பிளான் போட்ட மீனாட்சி? சந்தியா காக்க தான் புத்திசாலி நினைப்பில்ல. எல்லாருக்கும் புத்திசாலி யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீதான் புத்திசாலி, மீனாதான் புத்திசாலி. மீனாட்சிக்கு ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? சார், சூர்யா எங்க இருக்காரு? அது வந்து அவர் வெளியில. ஓகே சூர்யா, அது வந்து என்னன்னா, நம்ம சீஃப் கெஸ்ட் வேற எங்கேயோ போகணுமா. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ளைட் வேறு இருக்குன்னு சொன்னார். சந்தியா மேடம் வர எவ்வளோ நேரம் ஆகும்? சார், ஒன்றும் இல்லை, கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா? இப்போ தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஓகே. ஹலோ ஹலோ சந்தியா, இன்னும் நீங்க? எனக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தேவையில்லாம என்னால அங்க இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இத பாருங்க, என்னால இப்ப அங்க வர முடியாது.